நாகர்கோயில் அருகே பார்வதிபுரம் பகுதியில் ரயில்வே தண்டவாளத்தில் பாறைக்கற்கள் இறந்த மாட்டின் மண்டை ஓட்டை வைத்து ரயிலை கவிழ்க்க சதி நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. 8:48 ഹംസഫർ എക്സ്പ്രസ് 20/924 നമ്പർ വണ്ടിക്ക് പിന്നെ നാഗർകോയിൽ ടൗൺ SM നമ്പർ തന്നു. അതിൻ്റെ അടിസ്ഥാനത്തിൽ ഞാൻ ഗേറ്റ് അടച്ചു സിഗ്നൽ കൊടുത്ത് ഹംസഫർ എക്സ്പ്രസ് ഗേറ്റ് പാസ്സാവുന്ന ടൈമിൽ പാസ്സാവാൻ ടൈമായ സമയത്ത് ഒരു സൗണ്ട് കേട്ടു. അത് അവിടെ ഒരു പാലമുണ്ട്, അതായത് കിലോമീറ്റർ 283 കിലോമീറ്ററിലൊരു NH പാലമുണ്ട്. ആ പാലത്തിൻ്റെ അടിയിൽ വലിയ കല്ലുകൾ തൂക്കി വെച്ച്, ആരാണെന്ന് അറിയത്തില്ല, തൂക്കി വെച്ച് മാട്ട് തല എടുത്ത് ട്രാക്കിൽ വെച്ചിരുന്നു. അപ്പോൾ ഇതിൽ അടിച്ചാണ് വണ്ടിയിൽ സൗണ്ട് കേട്ടതിൻ്റെ ഫലമായിട്ട് ലോക്കോ പൈലറ്റ് ഇവിടെ വണ്ടി നിർത്തി ലോക്കോ പൈലറ്റിനോട് കാര്യം ചോദിച്ച സമയത്ത് ഇതേപോലെ ട്രാക്കിൽ വലിയ കല്ല് പറക്കി വെച്ചിട്ടുണ്ട് എന്ന് പറഞ്ഞു. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பிரசாத். வணக்கம். இந்த செயலில் ஈடுபட்ட நபர்கள் யார் என தெரிய வந்திருக்கிறதா? தற்போது குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அந்த நபர்கள் யார்? அவர்கள் யார் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார்கள்? முழு விவரம். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் பார்வதிபுரம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை உள்ளது. இதன் அருகே ரயில் தண்டவாளம் செல்கிறது. அதாவது திருவனந்தபுரத்திற்கும் நாகர்கோயில் ஜங்ஷன் ரயில் நிலையத்திற்கும் இடைப்பட்ட இந்த பகுதியில் இன்று திருவனந்தபுரத்திலிருந்து நாகர்கோயில் நோக்கி காந்திதம் ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் வேகமாக சென்று கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் பார்வதிபுரம் பகுதியை கடக்கும் போது திடீரென ஒரு பெரிய சத்தம் கேட்டதால் உடனடியாக ரயிலுடைய லோக்கோ பைலட் வண்டியை நிறுத்திவிட்டு தண்டவாளத்தில் பார்க்கும்போது தண்டவாளத்தின் மீது கற்களும் அதே போன்று இறந்த மாட்டினுடைய மண்டையோடு வைக்கப்பட்டிருந்தது. அந்த இறந்த மாட்டினுடைய மண்டையோடு அதே போன்று கற்கள் மீது மோதியதால் ஒரு பலத்த சத்தம், ரயில் மோதிதான் அந்த பலத்த சத்தம் கேட்டது. உடனடியாக அவர் அருகில் இருந்த அந்த கேட் கீப்பர், அதாவது பார்வதிபுரம் ரயில்வே கிராசிங் அருகே காவலுக்கு இருக்கின்ற அந்த கேட் கீப்பரிடம் இந்த விவரத்தை தெரிவித்தார். இந்த மாதிரி மண்டையோடு வைக்கப்பட்டிருக்கும். இது குறித்து சம்பவம் தொடர்பாக நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் இருக்கின்ற ரயில்வே போலீசாருக்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில் ரயில்வே போலீசார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகிறார்கள். இந்த சம்பவம் நடப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னதாக அந்த பகுதியில் இருசக்கர வாகனத்தில் அவ்வழியாக சில நபர்கள் சென்றதாக கேட் கீப்பர் கூறிய அடிப்படையில் போலீசார் அந்த நபர் யார் என அந்த பகுதியில் இருக்கின்ற சிசிடிவி கேமரா உள்ளிட்ட பதிவுகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.